ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டத்துக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து விழுப்புரம் மாவட்டம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எல்லா மாவட்டத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாவட்டம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா $15,900 கொடுக்குறாங்க. பதவி என்ன பதவி பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி செயலாளர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதாவது பஞ்சாயத்து செக்ரட்டரி. சரிங்களா. ஸோ அதுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பிரிவுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொது பிரிவுனாக்கா 18லேருந்து 32 இருக்கணும். பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் கேட்டகரி இருக்குனாக்கா 18 34 இருக்கணும். அதுவே ஆதி திராவிடனாக்கா 18 37 இருக்கணும். மாற்றுத்திறனாளினாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி வயசு வந்து ஏற்ற இறக்கம் எல்லாமே கொடுத்துருக்காங்க, தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு மொத்த வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 60 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன சுழற்சி மூலம் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ அதான் முன்னுரிமை யாருக்குன்னா இருக்கீங்களாக்கா எல்லாமே சொல்லிட்டு டீட்டெயிலாக எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் படித்து பார்த்து அது எல்லாமே அப்ளை பண்ணலாம் நீங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெயினான கொடுத்துருக்காங்க தான் உங்களுக்கு. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும். சரிங்களா. அதே விண்ணப்பத்தில் வந்து குறைந்தபட்சம் வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் ஓகே தான். தமிழ் மொழியை வந்து இப்போ கண்டிப்பாக படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10ஆவது வகுப்பு கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும். 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி தான். நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தமிழ் வந்து எழுத படிக்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தா கட்டணம் கொடுத்துருக்காங்க, விண்ணப்ப கட்டணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தத்துக்கும் அதாவது பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட எல்லாமே பொது பிரிவினர் பார்த்தீங்கன்னா ₹50 ₹100 கட்டினா போதும் உங்களுக்கு. அதுவே ஆதி திராவிடரோ இல்லை பட்டியல் பழங்குடியினரோ இல்லை மாற்றுத்திறனாளி இருக்கீங்கன்னாக்கா வந்து ₹50 கட்டினாலே போதுமானது தான் உங்களுக்கு இது. இதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னாக்கா 9/11/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தகுதியை கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான நிபந்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி, ஜாதி சான்று, முன்னுரிமை சான்று ஆகியவைகளுக்கு ஆதாரம் கண்டிப்பாக பதிவேற்றணும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன சுயேட்சை வயது மற்றும் கல்வி தகுதியுள்ள நபர்களிடமிருந்து வரப்பெறும் விண்ணப்பங்கள் மட்டுமே வரவேற்கப்படும் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் கல்வி தகுதி இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 8வது 10வது படிச்சிருந்தாலே போதுமானது தான் உங்களுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதியே. கண்டிப்பாக டிகிரி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், 8வது படிச்சிருந்தாலும் 10வது படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.